வணக்கம் நண்பர்களே, முக்கியமான டாப்பிக்கை இந்த பதிவில் பார்க்க போகிறோம். சனாதன தர்மத்தை யாரெல்லாம் எதிர்க்கிறாங்களோ அவங்களாம் ஒட்டுமொத்தமாக கதற மாதிரியான ஒரு செய்தி கிடச்சிருக்கு. என்ன செய்தி தெரியுமா? FBI கேள்விப்பட்டிருப்பீங்க. அமெரிக்காவுடைய FBI உடைய டைரக்டராக இந்திய வம்சாவளியை சேர்ந்த காஸ் பட்டேல் அப்படிங்கிறவர் பதவி பிரமாணம் எடுத்துக்கிட்டாரு. எது மேலே சத்தியம் பண்ணி தெரியுமா பதவி பிரமாணம் எடுத்திருக்காரு? பகவத்கீதை மீது சத்தியம் பண்ணி பதவி பிரமாணம் எடுத்திருக்காரு FBI உடைய டைரக்டர். இது ஒட்டுமொத்தமாக சனாதன தர்மத்தை எதிர்க்கக்கூடியவர்களுக்கு கதறலை ஏற்படுத்தியிருக்கு அப்படிங்கிற செய்தி கிடைச்சிருக்கு. இது டாபிக் 1. டாபிக் 2 என்ன பார்க்க போகிறோம்? உத்தரப்பிரதேசம் பிரயாக்ராஜில் மகா கும்பமேளா நடக்குது. பிப்ரவரி 26 மகா கும்பமேளா நிறைவடையுது. 45 நாட்கள். பிப்ரவரி 26 மகா சிவராத்திரி. மகா சிவராத்திரி முடிஞ்சோன்னா அந்த மகா கும்பமேளா நிறைவடையுது. கோடிக்கணக்கான பக்தர்கள் பிரயாக்ராஜில் புனித நீராடிக்கு இருக்காங்க. சில பேர் சனாதன தர்மத்தை பிடிக்காத சில பேர் என்ன தெரியுமா பண்ணுறானுங்க? அந்த குளிக்கக்கூடிய அந்த திரிவேணி சங்கம நீரில் பாக்டீரியா கலந்துருச்சு, ஆனால் அவ்வளோ பேர் ஒன்றா குளிக்கிறதுனால கிருமி பரவுது அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஃபேக்காக நிறைய பேர் பரப்பி விட்டுருக்காங்க. யோகி ஆதித்யநாத் எச்சரிக்கை விட்டுருக்காரு. எந்த மாநிலத்தில் இருந்தும் திரிவேணி சங்கமத்துக்கு எதிராக, பிரயாகராஜுக்கு எதிராக, கும்பமேளாவுக்கு எதிராக யாராவது வதந்தி பரப்புனீங்க அப்படின்னா சிவியரான ஆக்ஷன் எடுக்கப்படும் அப்படின்னு யோகி ஆதித்யநாத் எச்சரிக்கை விட்டுருக்காரு. இதெல்லாம் நம்ம பார்க்குறோங்க. இப்போ தமிழக பாஜக மாநில தலைவர் மகா கும்பமேளா போய் பிரயாக்ராஜில் புனித நீராடி இருக்காரு திரிவேணி சங்கமத்தில் அப்படிங்கிற ஒரு ஹாப்பியான தகவல் கிடைச்சிருக்கு. அந்த புகைப்படங்களும் சமூக வலைதளத்தில் ட்ரெண்ட் அடிச்சிருக்கு. காசி தமிழ் சங்கமம் 3.0 தொடங்கியிருக்குல்ல, அதில் ஒரு சிறப்பு விருந்தினராக அண்ணாமலை போய் கலந்துக்கிட்டாரு. அந்த நிகழ்ச்சி முடிஞ்ச உடனேயே பிரயாக்ராஜ் போயிருக்காரு. அங்கே திரிவேணி சங்கமத்தில் புனித நீராடி இருக்காரு. இப்போ அண்ணாமலை அவர்களுடைய புகைப்படத்தை RS பாரதியுடைய மகன் இருக்கார் பார்த்தீங்களா, RS பாரதி மகன் சாய் லட்சுமிகாந்த் பாரதி, அவர் விமர்சிக்கக்கூடிய வகையில், அண்ணாமலை மட்டும் கிடையாது, சனாதன தர்மத்தை விமர்சிக்கக்கூடிய வகையில் ஒரு பதிவு போட்டிருக்காரு. பிரயாக்ராஜில் இருக்கக்கூடிய திரிவேணி சங்கம நீர் இருக்குல்ல, அது புனித நீர். அந்த புனித நீரில் நீராடுறதுக்காக தான் கோடிக்கணக்கான பக்தர்கள், இப்போ வரைக்கும் 50 கோடியை கிராஸ் பண்ணியிருக்கு. அந்த திரிவேணி சங்கமத்தில் புனித நீராடியவர்களுடைய எண்ணிக்கை 50 crores கிராஸ் பண்ணியிருக்கு. அப்போ எவ்வளோ புனிதமான நீர். அந்த நீரை கொச்சைப்படுத்துகிற மாதிரி RS பாரதியுடைய மகன் பதிவு போட்டிருக்காரு. என்ன போட்டிருக்காரு? சாக்கடையில் சங்கமித்தது அப்படின்னு சொல்லிட்டு பதிவு போட்டிருக்காரு. அண்ணாமலை குளிக்கிறத, புனித நீரில் நீராடுறத சாக்கடையில் சங்கமித்தது அப்படின்னு சொல்லிட்டு வார்த்தையை பயன்படுத்தியிருக்காரு. அப்போது புனித நீரான, இந்துக்களுடைய புனித நீரான பிரயாகராஜ் திரிவேணி சங்கம நீர் சாக்கடையா? எப்படி இந்த வார்த்தையை பயன்படுத்தலாம்? ஸ்ட்ரிக்டான ஆக்ஷன் எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு உத்தரப்பிரதேச கவர்மெண்ட் இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்கள டேக் பண்ணி பாஜகவினர் இப்போ கோரிக்கையை முன்வைக்கிறாங்க. கூடிய விரைவாக ஆக்ஷன் எடுக்கப்படும் அப்படிங்கிற செய்திகள் வெளிவந்திருக்கு. இது 2வது டாபிக். 3வது டாபிக் என்ன பார்க்க போறோம்னா, மத்திய அரசாங்கம் சமீபத்தில் ஒரு உத்தரவை பிறப்பிச்சாங்க. முன்னாடி இப்போ வரைக்கும் மாநிலத்தில் CBSE பள்ளிகளை தனியார் ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னா அந்த மாநில அரசாங்கத்துக்கிட்ட NOC வாங்கிட்டு வரணும். மாநில அரசாங்கத்துடைய ஒப்புதல் இருந்தால் மட்டும்தான் மாநிலத்தில் தனியார் CBSE பள்ளிகளை தொடங்க முடியும். அப்படி ஒரு ரூல் இருந்துச்சு. இப்போ மத்திய அரசாங்கம் என்ன தெரியுமா மாற்றத்தை கொண்டு வந்திருக்காங்க? மாநில அரசாங்கத்துடைய NOC எல்லாம் தேவையில்லைங்க அப்படின்னு அதிரடியாக அறிவிச்சிருக்காங்க. இதன் மூலமாக என்ன தெரியுமா தடுக்கப்படும்? இப்போ ஒரு ஆளுங்கட்சியுடைய பிரமுகர்கள் தனியார் பள்ளி தொடங்கணும் அப்படின்னா அவங்களுக்கு ஈஸியாக NOCயை கொடுத்துருவாங்க. இதே கட்சி இல்லாத வேற ஒருத்தங்களுக்கு அந்த NOC கொடுக்கறதுல காலதாமதம் ஏற்படுறது, வேணும்னே நீட்டிக்கிறது, காலதாமதம் பண்ணுறது, NOC கொடுக்காம இழுத்தடிக்கிறது, இது மாதிரியான விஷயங்கள் தடுக்கப்படும் அப்படிங்கிறதுக்காக மத்திய அரசாங்கம் இதை அதிரடியாக அறிவிச்சிருக்காங்க. இப்போது சுரேஷ் சம்பந்தம் அப்படிங்கிற ஒருத்தர், இவர் திமுகவுடைய ஆதரவாளர், இவர் என்ன பதிவு போட்டிருக்காருன்னா, மாநில அரசாங்கத்துக்கிட்ட NOC வாங்காமல் யாராவது ஒரு தனியார் CBSE தொடங்குறாங்க அப்படின்னா, ஸ்கூலில் தொடங்குறாங்க அப்படின்னா அந்த ஸ்கூலுக்கு எலக்ட்ரிசிட்டி வழங்கக்கூடாது மாநில அரசாங்கம் அப்படின்னு சொல்லிட்டு பதிவு போட்டிருக்காரு. உடனே பாஜக என்ன தெரியுமா கவுண்டர் கொடுக்குறாங்க? மாநில அரசாங்கம் எலக்ட்ரிசிட்டி கொடுக்கக்கூடாதா? முதல்ல மாநிலத்துக்கு எலக்ட்ரிசிட்டி கொடுக்கறதே யார் தெரியுமா? கூடங்குளம் அணுமின் நிலையம், கல்பாக்கம் அனல் மின் நிலையம், NLC இந்தியா இருக்காங்க பார்த்தீங்களா, நெல்லையில், நெய்வேலியில், அவங்க. ஸோ இவங்க தான் மாநிலத்துக்கே எலக்ட்ரிசிட்டி கொடுக்கறது. நீங்கள் என்ன டயலாக் ஆகுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போ பாஜக கவுண்டர் கொடுக்குறாங்க. இது டாபிக் 3. கடைசி டாபிக் என்ன பார்க்க போகிறோன்னா, சசி தரூர் இருக்காருல்ல, சமீபத்தில் பிரைம் மினிஸ்டர் மோடி அவர்களுடைய அமெரிக்கா பயணத்தை பாராட்டினார், வெகுவாக புகழ்ந்து பேசினார். உடனே காங்கிரஸ் கட்சியை சேர்ந்தவர்கள் சசி தரூரை டேக் பண்ணி அவரை விமர்சிக்க தொடங்கினாங்க. எப்படி மோடியுடைய வெளிநாட்டு பயணத்தை நீங்கள் பாராட்டலாம்? நாங்கள் இங்கே மோடியுடைய வெளிநாட்டு பயணமே வேஸ்ட்டு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கோம், நீங்கள் எப்படி வெகுவாக பாராட்டலாம் அப்படின்னு சசி தரூரை திட்டியிருக்காங்க காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த நிறைய பேர். இப்போ சசி தரூர் என்ன தெரியுமா சொல்லியிருக்காரு? காங்கிரஸ் கட்சிக்கு நான் தேவையில்லை அப்படின்னா எனக்கு ஆப்ஷன் இருக்குது, உங்களுக்கு நான் தேவையில்லை அப்படின்னா சொல்லிடுங்க, எனக்கு ஆப்ஷன் இருக்குது அப்படின்னு அதிரடியாக சசி தரூர் அறிவிச்சிருக்காரு. முன்னாடியே என்ன சொல்லியிருந்தாருன்னா, எல்லா நேரமும் நான் காங்கிரஸ் கட்சிக்காரனா பேச முடியாது, ஒரு நல்ல விஷயம் நடக்குதுன்னா நான் பாராட்ட தான் செய்வேன் அப்படின்னு முன்னாடியே பதிலடி கொடுத்துருந்தாரு. இப்போ
கட்சிக்கு நான் தேவையில்லைன்னா எனக்கு ஆப்ஷன் இருக்குது அப்படின்னு சசி தரூர் வந்து குறிப்பிட்டிருக்காரு. இந்த டாபிக்ஸ் எல்லாத்தையும் பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. தொடர்ந்து கனெக்ட்ல இருங்க. அடுத்தடுத்து நிறைய பதிவுகளை பார்க்கலாம். நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா நான் பேசக்கூடிய வீடியோக்கு கீழே நன்றி அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கு. அதை கிளிக் பண்ணி உங்களால் முடிந்த தொகையை சேனல் வளர்ச்சிக்காக கொடுத்து உதவி செய்யலாம். இல்லை ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணி நம்ம சேனலுக்கு மெம்பராக வந்து ஆகலாம். நன்றி. ஜெய் ஹிந்த்.